ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து அமேசானில் நம்ம ஒரு பொருளை வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஒரு ட்ரைபேட் வந்து ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ அந்த ட்ரைபேடை எப்படி ஆர்டர் பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ எனக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 500 கீழே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ட்ரைபேடு வேணும். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 389க்கு ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ட்ரைபேடு தான் அது. இந்த ட்ரைபேடில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மொபைலை வைக்க அந்த கேமரா இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ட்ரைபேட் வந்து 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி 102 சென்டிமீட்டர் உயரம் வரையும் வச்சுக்கலாம். அதுக்கான மெஷர்மெண்ட்டெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பேக் மாதிரி கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ரிமோட்டு. நம்ம வந்து இதை வந்து செல்ஃபி கேமராவுக்கு வந்து ஜஸ்ட்டு கையில் வச்சுட்டு தூரமாக நம்ம அந்த ட்ரைபேடோட மொபைலை வச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணோம்னா நமக்கு செல்ஃபி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மைக் இருக்குது, அந்த பின்னோட சைஸு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இதை தான் ஆர்டர் போட போகிறேன். அது எப்படி ஆர்டர் போடுறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 389. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 39 டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 428 சம்திங் அந்த மாதிரி வருது எனக்கு. இந்த 39 ருபீஸ் வந்து டெலிவரி சார்ஜ், ஓகேங்களா? இதை கேஷ் ஆன் டெலிவரியில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை கீழே வந்தீங்கன்னா பை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்டு மூலிமா யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கடுத்து யூபிஐ, அமேசான் பே லேட்ரு, நெட் பேங்கிங்கு, கடைசியாக வந்து கேஷ் ஆன் டெலிவரி இந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ கேஷ் ஆன் டெலிவரி தான் பண்ணணும். அதாவது பொருளை கொண்டாந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் கையில் காசு கொடுக்குற மாதிரி. இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துன்னா இப்படி தான் ஒரு பேஜ் ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டெலிவரி அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து அட்ரஸ் இதில் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எனக்கு வந்து அந்த அட்ரஸ் இங்கே காட்டுது. சப்போஸ் நீங்கள் இப்போ இன்னும் ஃபஸ்ட்டு தான் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிடுங்க. அந்த அட்ரஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா எடிட் அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் அட்ரஸ் அப்படின்னு காட்டும், ஓகேங்களா? இதுவரையும் அட்ரஸ் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட் அட்ரஸ்ன்னு காட்டும். இப்போ நான் எடிட் அட்ரஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்து நேமு, மொபைல் நம்பரு, உங்களுடைய வீட்டு கதவு நம்பரு, உங்கள் அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கேட்பாங்க. இதில் கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் எந்த பொருளை வந்து ஆர்டர் பண்ணுறப்பையும் வந்து டக்குன்னு வந்து அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போயிடலாம், ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாமே செக் பண்ணிங்க கரெக்டாக இருக்கான்ட்டு, கீழே குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா இந்த இடத்துல 2, 3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2ஆக வந்துடும். ஸோ அதுக்கு சேர்த்து உங்களுக்கு அமௌண்ட்டு கட்டுற மாதிரி ஆயிரும். ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ப்ளேஸ் யுவர் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் யுவர் ஆர்டர் அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆர்டர் வந்து போட்டாச்சு. ஆர்டர் ப்ராசஸ் வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளேஸ்டு தேங்க்யூ அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் சண்டே 21 ஜனவரி எஸ்டிமேட்டட் டெலிவரி, அதாவது 21 ஜனவரி அப்போ இந்த ட்ரைபேட் வந்து என் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸில் எப்போ வரும், அது எங்கெங்கே இப்போ வந்துட்டுருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மேலே பாருங்கள் ஃபஸ்ட்டாக யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மேலே பாருங்கள் யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் பாருங்கள் அரைவிங் 21 ஜனவரி சொன்னோன்னா அந்த அது வந்துருச்சா. இப்போ பக்கத்தில் பாருங்கள் அம்புக்குறி மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் டுடே, இப்போ வந்து லைவாக உங்களுக்கு ஆர்டர் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல காட்டுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்டுன்னு காட்டும். அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் டெலிவரி, அதுக்கப்புறம் அரைவிங் 21 ஜனவரி. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க ஷிப் பண்ணுறது வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஏரியாவுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்கள் கைக்கு கிடச்சிரும். உங்கள் அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க இதுலேயே, ஓகேங்களா? இவ்வளோ தான் ப்ராசஸ். இப்படி தான் வந்து அமேசானில் ஒரு பொருளை வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.